அனிமல் எங்கேயும் பயமே படாது. என்னுடைய டேபிள் மேலே ஒரு நாய்க்குட்டியோ ஒரு அடர்த்து டாகையோ நான் மேலே எடுத்து வச்சாச்சுன்னா அதை வாய் கட்டுற பழக்கமே எனக்கு கிடையாது. அந்த மீட்டு நோய் இல்லாமல் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு சேஃபாக இருக்கணும். அதில் கண்டாமினேஷனோ கம்யூனிகபிள் டிசீஸஸோ அவுட் பிரேக்ஸ் எதுவும் வர்றதுக்கோ சான்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ உங்க அனுபவத்திலேருந்து நீங்க அதான் வைல்ட் அனிமல்ஸ் பெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுனால ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் பெட்டரா புரிஞ்சிருக்காங்களா இல்ல அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் பெட்டரா புரிஞ்சிருக்காங்களா என்ன நினைக்கிறீங்க? ஜூல இருக்கிறப்பதான் இந்த ஐயப்ப பூஜையெல்லாம் சிட்டியில நடந்ததுனாக்கா யானையை கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேவைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய சவாலை சந்திச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒரு குறிப்பா ஒரு ஹைலைட்டான ஒரு சவாலை பத்தி சொல்ல முடியுமா? அது எப்படி சமாளிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து மீட்டு சிலோனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். பாம்பு செவின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒருத்தனுக்கு காது ஷார்ப்பா கேக்குதுன்னா அவனுக்கு பாம்பு காதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப எந்த அனிமலோட இயரிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்? படம் எடுக்கிற எல்லா பாம்பும் கொத்துமா? படம் எடுக்கிறது உங்களுக்கு நஜா 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 அனா. 60 வருடங்களுக்கும் மேலாக இந்த மனிதர் நம்மில் பலரும் கேட்காத குரல்களை கவனித்து கேட்டிருக்கிறார். அவை மனிதர்களின் குரல்கள் அல்ல, விலங்குகளின் மௌன மொழி. செல்ல பிராணிகள் முதல் வன விலங்குகள் வரை, அச்சப்படும் சிறு விலங்குகள் முதல் வலிமையான புலி சிங்கங்கள் வரை எண்ணற்ற விலங்குகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். விலங்குகளின் நலனுக்காக இந்திய அரசாங்கத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த பொழுது அவரிடம் நேரடியாக பணியாற்றி விலங்கு நலம் சார்ந்த பல்வேறு கொள்கைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். 80 வயது கடந்த பின்னரும் இன்றும் விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க இவர் இயக்குவது குரலற்ற விலங்குகளின் வாழ்வின் வழிபோக்கும் நோக்கம்தான். இவர் டாக்டர் பக்தா லெட் நேச்சர் லிவிற்காக நம்மோடு உரையாட நேரம் ஒதுக்கி இருக்கிறார். ஏற்கனவே நம்ம பெட்ஸ் டைரி பேஜஸ்க்காக உங்க இன்டர்வியூ வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வைல்ட் லைஃபோட அவ்வளோ வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. கவர்மெண்டோட பாலிசி ஷேப் பண்றதுல வைல்ட் லைஃப் விஷயமா அனிமல்ஸோட வெல்ஃபேர் விஷயமா ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறீங்க இந்திரா காந்தி பீரியட்லேருந்து. ஸோ உங்களுடைய பேட்டி எங்க இயற்கை சேனலுக்கு லெட் நேச்சர் லிவ் அதான் சேனல் கிடைக்கும். அதோட பேருக்காக நீங்க நேரம் ஒதுக்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்மா. இப்போ வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதாவது ஒன்று சொன்னோம்னாக்கா வெட்டரி டாக்டர் இருக்கிறவங்க சாதாரணமாக கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்க, இல்லைன்னா கிளினிக் வச்சு நடத்துவாங்க. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மோஸ்ட்லி டாக்ல இருக்கும். வில்லேஜில் இருந்தாச்சுன்னாக்கா லைஃப் ஸ்டாக்கு, ஷீப்பு, கோட்டு, கவுஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வைல்ட் லைஃப் அவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப 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 குறைவு. எனக்கு சிட்டியில் இருந்ததுனாலையும் நான் ஜூவில் ஒர்க் பண்ணி இருந்ததுனாலையும் மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. அதுக்காக என்னை தேடிட்டு வருவாங்க கிளையன்ஸு. அதே மாதிரி அனிமல் கையில் நான் பழகிற விதத்தையும் அவங்க ரொம்ப பிரியமாக இருக்கும், அதை போற்றக்கூடியதாகவும் இருக்கும். அனிமல் எங்கேயும் பயமே படாது. என்னுடைய டேபிள் மேலே ஒரு நாய்க்குட்டியோ ஒரு அடர்த்து டாகையோ நான் மேலே எடுத்து வச்சாச்சுன்னா அதை வாய் கட்டுற பழக்கமே எனக்கு கிடையாது. பூனையாக இருந்தால் கூட சரி, அதை பிடிச்சி 4 பேர் பிடிச்சி கஷ்டப்படுத்தி அது மூக்கை பிடிச்சி காலை பிடிச்சி எல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் அவங்க கையில் பேசுவேன். பேசி ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லையே காட்டுவாது. பரவாயில்ல, ஒரு இன்ஜெக்ஷன் நான் போட போகிறேன்டாங்க. அவன் அப்படின்னு பார்த்துட்டு சரி போடுறதா இருந்தால் போட்டு தொலை, உங்கள் எல்லாத்துக்கும் வேதனை அப்படின்ட்டு என்னை பர்மிட் பண்ணுவாங்க. அந்த நெகோசியேஷனில் தான் நான் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பேன். நான் இன்னொரு தடவை என்னுடைய டேபிளில் ஏறி நின்று என் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக வருவாங்க. அதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்.
இதுதான் நான் இம்பார்ட்டன்ஸாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா விலங்குகளுடைய நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெறுவதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸும் இதுல விதிவிலக்கு இல்லாம உங்ககிட்ட பழகி இருக்காங்கன்றது நம்ம வந்து அதை பத்தியும் நிறைய தகவல் கேட்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பாலிசி ஷேப்பிங்ல கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறீங்க. அதுல வந்து ஹைலைட்டான விஷயங்கள் எந்தெந்த பாலிசி நீங்க உருவாக்கினதுல விலங்குகளுக்கும் அதே மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களுக்கும் நல்லதா நடந்த விஷயங்கள் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி சொல்ல முடியுங்களா? இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து நமக்கு கிடைக்கிற மீட் வந்து ஹலால் விதத்துல அனிமலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து மீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம வந்து ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்டுக்கு நாம போக வேண்டாம். ஒரு அப்ரூவ்டு சயின்டிஃபிக் ப்ராசஸ் இஸ் ஹலால். அதை கம்யூனிட்டி ஒத்துக்கிச்சாச்சு. இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸை நம்ம அக்செப்ட் பண்ற பாருங்க, அது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்லணும். வலி இல்லாமல் ஒரு மீட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அனிமல் வந்து உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்டிமார்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு லைட் டோஸ் ஆஃப் கரண்ட் வந்து இந்த டெம்பரரி ரீஜனில் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுற நேரத்தில் அது கொஞ்சம் மயக்கமாக வந்து ஒரு 3 to 5 minutes அது மயக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அலர்ட் ப்ராசஸ் பண்ணீங்கன்னு வைங்க, இது சயின்டிஃபிக்கலி ப்ரொடியூஸ்ட் ஹியூமேன் மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் த மீட். நான் வந்து என்னுடைய வேர்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஐ எம் ஹார்வெஸ்டிங் த மீட். ஃபார்மர் வந்து கிராப்பை வந்து ஃபீல்டில் வந்து அறுவடை பண்ணுறோம். நான் எங்கே அறுவடை பண்ணுறேன்? ஸ்லாட்டர் ஹாலில் மீட்டுன்ற ஒரு ஃபுட்டை நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நான் அது வந்து ஸ்லாட்டர் கூட சொல்ல மாட்டேன். ஐ எம் ஹார்வெஸ்டிங் த மீட். அந்த மீட்டு வந்து நோய் இல்லாமல் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு சேஃபாக இருக்கணும். அதில் வந்து கண்டாமினேஷனோ கம்யூனிகபிள் டிசீஸஸோ அவுட் பிரேக்ஸ் எதுவும் வர்றதுக்கோ சான்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த தொழில் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். 11 வருஷம் இந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் சொன்னீங்க, நிறைய சவாலை சந்திச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒரு குறிப்பா ஒரு ஹைலைட்டான ஒரு சவாலை பத்தி சொல்ல முடியுமா? அது எப்படி சமாளிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து மீட்டு சிலோனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். கப்பலில் ஒரு நேரத்தில் போகும், ஃப்ளைட்லேயும் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து தனியாக வந்து ஸ்லாட்டர் பண்ணுவாங்க. அந்த மற்ற ஸ்லாட்டர் வருஷங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது தனியாக வந்து ஸ்லாட்டர் பண்ணுவாங்க. இந்த ஸ்லாட்டர் பண்ணுற அனிமல்ஸை கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது அவங்க எண்ணம் இருக்கும். தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் என்ன பண்ணுவாங்க, டிசீஸ் அனிமலில் தூக்கி போடுவாங்க. இந்த டிசீஸ் அனிமல் போகிறப்போ நான் வந்து டெஃபினட்டாக அங்கே போய் நின்று அதை பர்மிட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இதில் ஒன்றுன்னா அவங்க வந்து கமிட் பண்ணியிருப்பாங்க, இத்தனை அனிமல் வந்து உங்களுக்கு வரணும் கப்பலுக்கு அப்படின்ட்டு. இவங்க பண்ணி முடிக்கிற நேரத்தில் அனிமல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸ்லாட்டர் ஹவுஸை காலி ஆகிட்டு இருக்கோம். நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 அனிமல் நான் ரிஜெக்ட் பண்ணேன்னா அந்த 4 அனிமல் அவங்களுக்கு அப்போ கிடைக்காது. இது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இது என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. என்னுடைய இது என்னன்னாக்கா, எக்ஸ்போர்ட் போனாலும் சரி, லோக்கலாக இருக்கிற மக்களுக்கு போக வேண்டிய கறியாக இருந்தாலும் சரி, டிசீஸ் இல்லாமல் போகணும். அந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து கிளியராக இருப்பேன். இது வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் சங்கடத்தை உண்டாக்கியிருக்கோம். ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நைட்டு நீ உன் ஒய்ஃப் பக்கத்தில் போய் படுக்க மாட்டேன், ஜாகிரதை எடுத்துக்கோ. நீ போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரிக்ஷாவில் தானே போகிற, எங்கள் எல்லார் கையிலையும் கத்தி இருக்குது, ஒன்று தீக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு. நான் அப்போ கூட சொல்லுவேன், நான் ஐயா, நான் என்னுடைய ஒய்ஃப் பக்கத்தில் தான் போய் படுப்பேன்.
இன்னொருத்தர் ஒய்ஃப் பக்கத்தில் நான் படுக்க மாட்டேன். என்னுடைய டிசிப்ளின் அதுதான். உங்கள் காரியம் உங்கள் மூலியமா எனக்கு முடிவு வரணும் அப்படின்னு எனக்கு எழுதி இருந்தாச்சுன்னா நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவேன். அதுக்காக நான் வருத்தப்படவே மாட்டேன். செஞ்சது வரல லாபமாக இருக்கட்டும். அடுத்தது எனக்கு ஒரு முடிவுன்னு நீங்கள் கட்டுறீங்கன்னாக்கா அந்த முடிவை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இதுதான் என்னுடைய வார்த்தை. ரொம்ப ரொம்ப கடுமையான சவாலை தான் சந்திச்சிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபரும் சந்திச்சிருப்பீங்களோ? கார்பரேஷனில் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபருக்கு சான்சஸ் கிடையாது. யாரையாவது ஒருத்தர் கண்டம் பண்ணணும், பனிஷ்மெண்ட் ஏதாவது போஸ்டிங் கொடுக்கணும்னாக்கா அவரை தூக்கிட்டு போய் ஸ்லாட் ஹவுஸில் போட்டுருங்க, ஒழிஞ்சு போட்டான், மற்றவங்களுக்கெல்லாம் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, இவனை எங்கே விட்டாலும் சரி தொந்தரவு தான் வருது அப்படின்ட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுக்கு தான் அது கொடுத்தாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு பெரிய முக்கியமான வேலைக்கு எனக்கு இந்த கார்பரேஷன் எனக்கு அசைன் பண்ணியிருக்கு, எவ்வளோ என்னால் பண்ண முடியுன்றத அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதோடு இல்லாமல் கார்பரேஷன் கவுன்சிலர் எல்லாருக்குமே அதை புரிய வச்சேன். ஒரு ஸ்டேஜில் என்னன்னா, ஒரு கவுன்சில் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னாக்கா நல்ல கறி வேணும்னா டாக்டர்களில் போயிட்டு சொல்லி காசை அஃப்கோர்ஸ் கொடுத்துருவாங்க. காசை நான் வந்து இப்போ கறியை நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். காசை கொடுத்துருவாங்க. அது நல்ல டெண்டராக அந்த என்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி குவாலிட்டி மீட்டை நான் கொடுத்து எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று உருவாக்கினதா சொன்னீங்க. ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஏன் குறிப்பா கேட்கிறேன்னா, இப்போ ஒரு என்டேஞ்சர்ட் இனமாக அறிவிச்சிருக்காங்க IUCNல. ஸோ பட்டர்ஃப்ளை பூங்கா நீங்க உருவாக்கும் பொழுது பட்டர்ஃப்ளை வந்து என்டேஞ்சர்டா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை உருவாக்கினதன் நோக்கம் என்ன? கல்கட்டாவில் வந்து ஒரு ஸ்லாட் ஹவுஸ் ப்ரோக்ராம் இருந்தது. அதை முடிச்சுட்டு வர்றப்போ ஜாயிண்ட் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. முன்னெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க, அது வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த காலத்துலலாம். ஏர் இந்தியாவில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து பான் போட்டுக்கார். பானெல்லாம் போட்டுட்டு ஒரு ரிலாக்ஸு சுச்சுவேஷன் இது பண்ணுறப்போ, சார் நம்ம போயிட்டு பார்த்தோங்க, அந்த இடத்துல நிறைய பட்டர்ஃப்ளை இருந்தது சார். இது வந்து ப்ரீடிங் ஏரியா மாதிரி தெரியுது. அது எனக்கு என்னாச்சுன்னாக்கா, ப்ரொவிஷன் இருந்தாச்சுன்னா கல்கட்டாவில் ஏன் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி முதல்ல ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி ஒன்று தெரிஞ்சது. பார்க்கு பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணலாம் சார். அது கொஞ்சம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வெஜிடேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கணும். அந்த ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சுன்னா அது கட்டாயம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். என்ன நினச்சாலோ அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி போய் முடித்ததுக்கப்புறம் கல்கட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் பீப்புளுக்கு எல்லாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கு ஒன்று ரெடி பண்ணாங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுதுனாக்கா, திருச்சியில் கூட ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நான் போய் பார்க்கல. அப்படி இருந்தால் சந்தோஷம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிரேட் என்டர்டெயின்மெண்ட்டு, நேச்சருடைய கிஃப்ட்டு என்னங்கிறது நம்ம இதெல்லாம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ படைச்சிருக்கான் நேச்சர், எவ்வளோலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னுட்டு நம்ம பார்த்து பெருமைப்படணும். ரொம்ப அருமை. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பாலிசி ஷேப்பிங் அந்த இடத்துல இருந்தீங்க அண்ட் ஆக்டிவா இந்த மாதிரியான ஒரு சவாலான ஸ்லாட் ஹவுஸ்ல இருந்திருக்கீங்க. அண்ட் வைல்ட் அனிமல்ஸை வந்து ஜூலையும் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுல வந்து ஜூ வந்து வண்டலூருக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து உங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஜூவில் இருக்கிறப்பதான் இந்த ஐயப்ப பூஜையெல்லாம் வந்து சிட்டியில் நடந்ததுனாக்கா யானையை கூட்டிட்டு போனோம் அப்படின்றது
ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேவைன்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயப்ப பூஜை, தியான ஊர்வலம் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, அப்போ இருக்கிற மெட்ராஸ் சிட்டியில் எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும். அது இந்த ஒரு ஜூவில் இருக்கிற ஒரு அனிமலை இந்த ஃபங்க்ஷனுக்காக ஐயப்ப பூஜைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க கட்ட வேண்டிய காசு 100 ரூபாய். எவ்வளோ பெரிய அனிமலை இவ்வளோ தூரத்துக்கு பாதை அது ஏதாவது நடையாவே கூட்டிட்டு போயிட்டு அதை முடிச்சுட்டு மறுபடியும் அது நடையா திரும்பி வரணும். இது தேவைதானா அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தது. என்ன பண்ண, 100 ரூபாங்கிறதுக்கு பதிலாக 1000 ரூபா போடுங்க அப்படின்னா, அப்போ கவுன்சிலர்கள்லாம் கலெக்டர்லாம் பண்ணாங்க. பூஜைக்காக எடுத்துட்டு போறான், அவங்க வாங்கி தான் கார்பரேஷன் நடத்தணுமா, இதெல்லாம் தேவையில்லாதது. உங்களுடைய ப்ரொபோசல் நாங்கள் வந்து ஏற்கிற மாதிரி இல்லை. 100 ரூபாய்க்கு வந்து நான் வந்து அனிமலை நான் வெளியே அனுப்ப மாட்டேன், அவ்வளோதான். நீங்கள் கட்டிக்கங்க, இல்லை அனுப்ப மாட்டேன். எனக்கு அந்த ஸ்ட்ரெயின் வந்து அவ்வளோது தேராது இல்லையா. அனிமலுக்கு வந்து ஒரு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இறக்குங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வண்டியில் எடுத்துட்டு வந்து இறக்குங்க. அது இல்லைன்னாக்கா இந்த ப்ரப்போசல் நான் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. சரி, தோஸ் ஃபார் தோஸ் அகேன்ஸ்ட் கலாட்டாலாம் ஆயிட்டு கடைசியாக ஒரு ரேடியஸ் ஒரு 3 இல்லைன்னா 4 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அனிமல் போகணுன்ற மாதிரி வந்துடுச்சு. அதோடு இல்லாமல் ஒரு அனிமலுக்கு 1000 ரூபா அப்படின்னு போட்ட உடனே ரெக்குவயர்மெண்ட்டு பாதி இல்லை, 20% தான் வந்தது. 80% இல்லாமல் போச்சு. இப்போ ஐயப்ப பூஜைக்கு யானை வர்றது கிடையாது. இப்போ சாதாரணமாக தான் பூஜை. எலிஃபெண்ட்டுக்கு அந்த ரிலீஃப் கொடுத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். உண்மையிலேயே பெரிய ரிலீஃப். அதுக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணணும். அது இது வந்து சித்திரவதை. ரொம்ப சரியா சொன்னீங்க. வெயில் கிடையாது, மழை கிடையாது, அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வரணும். நீ கொடுக்குற வந்து 100 ரூபாய் எந்த மூலைக்கு? அது ஒரு நாளைக்கு கொடுக்குற அந்த ஃபுட்டுக்கு தேருமா? அது காசை விட்டுருங்க. அந்த அனிமல் பண்ற அவதியை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து அநேகமா பூஜைக்கு வந்து யாரையும் கூட்டிட்டு போறது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்டத்துல சில பெரிய இடத்துல பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு கூட கூப்பிடுறதா ஒரு வாட்டி சொல்லி யானை அப்ப அது இல்லாம நிறுத்திட்டாங்க. உண்மையிலேயே உங்க பங்களிப்பு வந்து ரொம்ப மகத்தானது அந்த லைன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அடிப்படையில ஒரு கேள்வி, எந்த ரீசனுக்காக நீங்க வெட்டினரி மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த ப்ரொஃபஷன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் 2 சொல்லணும். பியூசியில் நான் நிறைய மார்க் எடுக்கல, நான் ஒத்துக்கணும். அந்த பீரியட்லாம் வந்து நிறைய மார்க்ன்றதுக்கு பதிலாக காசு கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும். மெடிக்கல் கிடைக்காதுன்ற ஒரு ஸ்டேட் கிடைச்சப்போ சரி, ஏதாவது வந்து அனிமலுக்காவது நாம பண்ணுவோம், ஹியூமன் பீயிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இதாவது பண்ணலாமேன்னு நினச்சப்போ தான் வந்து எனக்கு இருந்த அந்த அனிமல் லவ்வை மேக்னிஃபை பண்ணி அதை வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ வெட்டரி காலேஜில் வந்து காசு கொடுத்து சீட்டு வாங்க முடியாது, எல்லாம் மெரிட்டில் தான் வாங்கணும். அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்ட வந்து டைரக்டர் வந்து எதுக்காக வந்து வெட்டரி ப்ரொஃபஸர் பண்ணுறீங்க, காசு இருக்கிறவன்லாம் வந்து மெடிக்கல் போயிடுறான், எனக்கு வந்து காசு இல்லை, நான் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், அப்பாவுக்கு அந்த காசு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. என்னுடைய அனிமல் லவ்வை வந்து அனிமலுக்கு யூஸ் ஆகட்டுன்ற மாதிரி இந்த லைனே நான் எடுத்து இதை வந்து நம்ம உதவி பண்ணலாமன்றதுக்காக தான் இந்த லைனுக்கு நான் வந்தேன்.
இன்டர்வியூவில் நான் இதுதான் சொன்னேன். நான் என்னை வந்து ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணாங்க. இப்போ உங்க அனுபவத்துல இருந்து நீங்க வந்து அதான் வைல்ட் அனிமல்ஸ் பெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுனால ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ் பெட்டரா புரிஞ்சிருக்காங்களா இல்ல அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸ் பெட்டரா புரிஞ்சிருக்காங்களா என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப பேருக்கு என்னுடைய ஆட்டிடியூடு கூட பிடிக்கிறது புரியல, அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய ஆட்டிடியூடுனாங்க மேன் இஸ் அ குரியல் அனிமல். அனிமல்ஸ் ஆர் நாட் குரியல். வைல்ட் அனிமல்ஸ் ஆல்சோ தே ஆர் நாட் குரியல். இங்கே கேஜிக்கு உள்ள அனிமலை நம்ம போட்டுட்டு நம்ம வெளியில் இருந்து பார்க்குறோம். அந்த அனிமல் என்ன பார்க்குதுன்னாக்கா இந்த இந்த அனிமல்ஸ் எல்லாம் புரியாத அனிமல் எதிரில் நானும் வாழ வேண்டி இருக்கேன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இவங்களுடைய பிஹேவியர் அதனுடைய பிஹேவியரை விட பெட்டராக இல்லை. இவங்க தான் அனிமல்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க ஹியூமன் பீயிங் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. எனக்கு அது வந்து ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப். இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன். அனிமல்ஸ் ஆர் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹியூமன்ஸை விட மோர் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு வெறுப்பு வந்து கரெக்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வரும். அனாவசியமாக பழிவாங்கிறது அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. இன்னொன்று, ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாங்கன்னா அதை மறுபடியும் போயிட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அதை கிரகிக்கிறதுக்கு பவர் கிடையாது. தே ஃபர்கெட். ஓகே. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஞாபகம் வச்சுட்டு அந்த பழி வாங்குற எண்ணம்லாம் ஹியூமன் பீயிங்க்கு தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு கிடையாது. ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லயும் அனிமல்ஸ் பெட்டரா இருக்கு, இந்த பழி வாங்கும் பண்பு அதுக்கு கிடையாதுங்கிறதுனால கிடையாது. அந்த வகையில அவங்க பெட்டரா இருக்காங்க. இந்த பாம்பு வந்து தேடி பிடிச்சிட்டு போயிட்டு கொத்துதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கதை, மனுஷனா உண்டாக்குறது. பாம்புக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அப்ப பாம்பு போய் வந்து பழி வாங்க ஆளை தேடிச்சு போயிட்டு அவனை போயிட்டு குத்திட்டு வந்துடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. படம் எடுக்கிற எல்லா பாம்பும் கொத்துமா? படம் எடுக்கிறது உங்களுக்கு வந்து நஜா அனா ராஜநாகம் நாகம் இது ரெண்டு தான் படம் எடுக்கிறோம். மீதி ஸ்னேக்ஸுக்கெல்லாம் வந்து அந்த படம் எடுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. அந்த கூட வராது உங்களுக்கு. அந்த படம் எடுத்தா ஆனா கொத்துமா? கண்டிப்பா தேவையில்லை. அந்த நீங்க கொடுக்கிற மியூசிக்குக்கும் இதுக்கு தான் வந்து அது ஆடுதே தவிர இது வந்து இப்போ மியூசிக் கூட ஆடுறது இல்லை. நீங்க மூவ் பண்றீங்க பாருங்க, ஊதுகுழல் வச்சு அது என்ன பண்றான்றதுக்காக தான் பாக்குது. மியூசிக்னால மயங்கிறதுன்றது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஹியரிங் அப்பரேட்டிஸ் இஸ் வெரி 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 புவர். ஓகே. அப்ப மகுடி நாதத்தை கேட்டு பாம்பு ஆடுவதை போல இல்லை, மகுடியினுடைய மூமெண்ட்டுக்கு தான் பண்றானே தவிர அந்த நாதத்துக்காக அது ஆடுறது கிடையாது. அவங்களுக்கு ஹியரிங் அப்பரேட்டஸ் வந்து அவ்வளோ ப்ராப்பரா டெவலப் ஆனது கிடையாது. அப்படின்னா பாம்பு செவின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒருத்தனுக்கு காது ஷார்ப்பா கேட்டதுன்னா அவனுக்கு பாம்பு காதுரா அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? வேஸ்டது. அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ எந்த அனிமலோட ஹியரிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்? வைல்ட் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹியரிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் இது ஃப்ரீக்வன்சி இருக்குன்னாக்கா அதுக்கு கீழேயும் நிறைய இருக்கும், அதுக்கு மேலேயும் நிறைய இருக்கும். நார்மலாக ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாகு ஒவ்வொரு நேரத்தில் சவுண்டு கொடுக்கும். அது என்ன சவுண்டுனாக்கா எங்கேயோ இன்னொரு டாக் வந்து சவுண்டு கொடுக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம காதில் கேட்க முடியல, இது கேட்க முடியுது, அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குது. ஓகே. நம்ம நாய் சும்மா குறைக்குது அப்படின்னு. ஆமா. அப்போ உண்மையில வந்து நாய் வந்து காரணம் இல்லாம குறைக்கல. ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஏற்கனவே வைல்ட் அனிமல்ஸ் வந்து அக்ரெசிவா இருக்காது, அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு சிச்சுவேஷன் ஸோ டிமாண்ட்ஸ் வந்து அவங்க அக்ரெஷன் காட்ட மாட்டாங்க. நீங்க வந்து ஜூல வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, அதுல ஒரு நல்ல அனுபவத்தை சொல்ல முடியுமா? உங்களை நினைவு கூர்ந்து அவங்க வந்து ஒரு வைல்ட் அனிமல் அப்படின்ற பேருக்கு இல்லாத மாதிரி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்த அனுபவம்? காலையில் நாங்கள் ஒரு 8 மணி
அளவில் வந்து ஜூவில் எல்லா அனிமலையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு போகும். ஒரு அனிமல் சிக்காக இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மோசம் போயிருக்கும், இல்லை வந்து வாந்தி எடுத்திருக்கோம். அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு இடத்துல போயிட்டு குவைட்டாக சோகமாக உட்காந்துருப்போம். காலையில் நாங்கள் 8 மணிக்கு போகிறப்ப இதை முதல்ல ஒரு தூரம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விசிட்டுன்னு பேர் அது. பார்க்குறப்போ வந்து யார் யார் சிக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்துடுவோம். 2வது ஒரு தடவை போகிறப்போ அவங்களுக்கு வந்து கூப்பிட்டுட்டு அந்த கேஜிக்கு வெளியில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அனிமல் வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு ஸ்குவீஸ் பண்ணி அது பண்ணுறது நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். அனிமல் கேஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கீப்பர் ஒருத்தர் இருப்பான். அவங்க சொல்லியாச்சுனாலும் சரி, அவன் வந்து அவன் பாஷையிலையும் பேசுவான். நம்ம போயிட்டு பார்த்தாச்சுனாலும் வந்து திரும்பி எல்லாம் பார்த்து நீ தான் வந்திருக்கியா, சரி என்ன வேணும்னு சொல்லு, இந்த மாதிரி தான் வந்து லொக்கு கொடுப்பாங்க. அந்த கம்பியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பேரிகேடு. அந்த கம்பிக்கு கீழே அவங்க காலை கொஞ்சம் லேசாக பிடிச்சிட்டு தலை வந்து யாரும் இந்த ஒரு கயிறு போட்டுட்டு லேசாக கொஞ்சம் பிடிச்சிக்குவாங்க. அந்த நேரத்தில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுடுவோம். டேப்லெட்ஸ் எத்தனை இருந்தாச்சுனாக்கா வைல்டு அனிமல்ஸுக்கு அந்த மீட்டுக்குள்ளே சிரப்போ டேப்லெட்டோ ஏதோ வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணிட்டு கொடுத்துருவோம். பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபுட்டில் அலோ பண்ணி விட்டுருவோம். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இருப்பாங்க, இந்த மான் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டில் தான் மேக்ஸிமம் போட்டுருவோம். மானெல்லாம் வந்து பிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் பிடிக்கிறதுக்கு போன உடனே துள்ளி குதித்து ஓடுவான். அந்த ஓட்டத்தில் அந்த ஆங்ஸைட்டிலே மானுங்க இறந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மானை பிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். சோகமாக இருக்குது, எழுந்து நடக்க முடியல, அந்த மாதிரி அனிமல் இருந்தாச்சுன்னா கேங்கில் போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சு அவனே வந்து சொல்லிடுவான் நான் நார்மல் ஆகிட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து சிக்னல் கொடுப்பாங்க. அந்த நேரத்தை எடுத்தால் மறுபடியும் கொடுத்துருவோம். ஓகே. அதில் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் திரும்பி ஜூ விசிட்லாம் போனதா சொன்னீங்க, டெல்லிலாம் போயிட்டு வந்துட்டு. அப்போ ஒரு அனிமல் வந்து உங்களை நினைவு கூர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் ஆடியன்ஸ்க்காக ஷேர் பண்ண முடியுமா? ஒரு லைன் ஆஃப்டர் 7 இயர்ஸோ 8 இயர்ஸோ நீங்கள் போனதா சொன்னீங்க ஒரு வாட்டி. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.